வேலூர். திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவர்கள் உண்டுமா யாரும்? வேலூர் திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள், வாழ்க்கையில் கடன் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க வாப்பா கால் ஒன்றுலாம் 3 முறை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான். தம்பி என்ன பேர்? உன் பேரு? 3.25 ஆண்டுகளாக தொழிலால் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்திருப்பாய். இப்பொழுதைக்கு கடனும் மனக்குழப்பமும் அடைந்து ஒருவருடைய உடல்நிலை சம்பந்தமான மனக்குறைகள் இருக்கு. உண்மையா இல்லையா? கால் ஒன்றுவா. உன்னுடைய உடல்நிலையிலும் இரத்தம் நரம்பு சம்பந்தமான பிடிகள் உண்டு. அவைகளுக்கு உண்மையான காரணமா அல்லது வேற எதுவும் மந்திர தந்திரத்தால் குழப்பமாக இருக்குமாங்கிற ஒரு சந்தேகத்தில் நிறைய இடங்களில் பார்த்து மனவேதனையை அடைந்திருக்கிறாய். இது எந்த சந்தேகமும் வேண்டாம். செய்வினை வெவ்வேறு கோளாறுகள் இல்லை, இயல்பாக குணமாக்கப்படும். கால் ஒன்றுவா. முசுமுசுக்கை என்னும் ஒரு பச்சிலையை வாங்கி அற்புதமாக வேக வைத்து சிறிது கற்பட்டி போட்டு சாப்பிடு. தலை சுத்து, ஆயாசம், பித்தம், படபடப்பு போன்றவைகள் நீங்கும். இதயத்தை பற்றிய ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில் தோன்றுகிறது. அந்த இதயத்தில் வால்வு சரியில்லையா அல்லது நரம்பில் இரத்த ஓட்டம் சரியில்லையா, பிளாக் இருக்குமா என்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் இருக்கிறது. கால் ஒன்றுவா. வாடா, ஆயுளுக்கு பங்கமில்லாமல் காப்பாற்றுகிறேன். நரம்பியலில் தான் பிரச்சனை, வாழ்வில் பிரச்சனை இல்லை. நீங்கும். மருத்துவத்தை தேடிக்கா, பணத்தை தந்துட்டேன். ஓடிக்கா. காது கேட்காடா தம்பி, ஏன்னா காது கேட்காது. போயிட்டு வா. கால் ஒன்றுவாப்பா. உண்மையா பிரணவம் தனில் பல வெண்மையா வந்த திங்களா. அப்படியா? இவங்களுக்கா? நீங்க வேலூர் எல்லையா? எந்த இடம்? சோழிங்க வந்து வேலூர் மாவட்டமா? அது எனக்கு தேவையில்லை, எனக்கு அவசியம் இல்லை. அது அம்மன் சக்தி கோயில் எங்கே இருக்கு? கால் வந்துடுவாங்க. ஒரு திங்கள் நதி கங்கை திலகுங்கை அணிகின்ற சிவசம்பு மகிழ் வந்த சுந்தரி. என்னப்பா வேணும்? கல்யாண வாழ்க்கை சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க உண்டான்னு கேட்டேன். நீ வாட்ட அசையாமல் நிறுத்திய கண்ணை முடிக்கா. கால் வந்துட்டு வாடா தம்பி, நீங்கள் உட்காரலாம். அவளை போய் பார்த்தேன். உன் கூட வாழறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறான். வீணான குழப்பமும் மனப்பிரச்சனையும் அவன் உருவாக்குறான். நீயும் தெளிவான வார்த்தைகளை அவளிடம் பேசாமல் ஓயாத டென்ஷனும் பிரச்சனையும் நடத்தி கொண்டு இருக்கிறாய். ஆகையினால் அவளுக்கும் உனக்கும் வாழ்க்கை தொடங்குவது சரியாக தப்பாங்கிறது சந்தேகம்தான். என்னப்பா செய்யணும்? உனக்கு இப்போ சேர்த்து வைக்கணுமா? உன் பையன் புத்தி சரியானு நீ கேட்டியா? ஐயா முதல்ல அவளுடைய மனம் வெறுக்கிறதுக்கு காரணமே உன் மகன்தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் யாருமே தன் பிள்ளையை குற்றவாளின்னு ஏற்க மாட்டாங்க. அறியாமையில் படபடப்பில் அப்படியே டென்ஷனில் வந்து எதையாவது ஒரு வார்த்தையை விட்டு அவன் உள்ளத்தை குழப்பிடுறான். இதான் நடக்கிற சம்பவம். கொஞ்சம் மனசை அடக்கு, உன் பொண்டாட்டி நான் கொண்டு வச்சாக்க. கால் வந்துட்டுவான். அதான் சொன்னேன், மனதை அடக்கி பழகுங்கள்னு. நான் எதுக்கு ஆன்மீக சொற்பொழிவில் சொல்லுதேன் பார்த்தீங்களா? மனதை வெல்லுங்கள் மக்களே, எல்லோரும் வெற்றி அடைவீர்கள். வேற என்னடா வேணும் தம்பி? பையனை அங்கே கூட்டு வா, பேசுவான், வெற்றி கிடைக்கும், கடன் தீரும். நல்லா வாங்க. கர்மசாமிக்கு அமாவாசைக்கு வந்து சேருங்க. கர்மசாமிக்கு. அப்படியா? திருப்பத்தூர். 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 திருப்பத்தூரா? காரைக்குடி பார்த்திபன்னூர் தாண்டி போன வருது, அந்த திருப்பத்தூர் தானே? கால் வந்துட்டோம். எந்த ஊருடா?
இன்னொன்று முதல்ல காது கேட்கலையா அப்போ? என்ன சொல்கிறாங்க? ஓகே தம்பி, உனக்கு திருப்பத்தூர் ஊர் இல்லை, உனக்கு காரைக்குடி. திருப்பத்தூர் தொகுதி. நீ அரசியல்வாதியா? நான் தொகுதியை பற்றி கேட்குறதுக்கு கால் வந்துட்டாங்க. உன்னுடைய எல்லைக்குள்ளே போய் பார்த்தேன். கருப்பசாமி அந்த எல்லையில் இருக்காரா? அதே மாதிரி தாண்டி சென்றால் 4 கிலோமீட்டருக்குள்ள பெருமாள் கோயில் இருக்கும். இருக்கா? பெருமை வாய்ந்த சிவன் கோயில் மொட்டை கோபுரத்தோட ஒரு எல்லையில் இருக்காங்களா? கால் வந்துட்டு வா. நீங்கள் உட்காருங்கப்பா. 3 வருஷ காலமாக தொழிலை பற்றிய பிரச்சனையும் கடன்கள் சம்பந்தமான விஷயமும் வீட்டில் பெண்மணியுடைய உடல் ஆரோக்கியத்தில் மனக்குறைகளும் நடந்து கொண்டிருக்கும். இதுக்கு யாரோ செய்வனை வச்சிருப்பாங்கன்னு சொல்லி சில அறிகுறிகள் எனக்கு தெரிந்தது. அது சம்பந்தமாக எங்கள் சாமியிடம் உத்தரவு கேட்கும் பொழுதும் ஆமான்னு தான் வந்துச்சு, இல்லைன்னு இல்லை. அப்படின்னா அது உண்மையா? நீ இருக்கும்போது எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு என்பது உன் உள்ளத்தில் உள்ள கேள்வி. உண்மையா? கால் வந்துட்டு அமைதியாக இருக்கணும். அடி விழுவும். நீ என் பிள்ளை தானே உள்ள அடிச்சு அவங்க அப்பா என்கிட்ட கேட்க மாட்டான், சரிங்களா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அதனால் இப்போ உன்னுடைய கடனை தீர்த்து தரேன், உயிருக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். வேறு என்னடா வேணும்? அருள்வாக்கு சொல்லக்கூடிய பாக்கியம் உனக்கு இல்லை. என்ன சாமி வேணுப்போ? அந்த தொண்டு நடக்கும். அள்ளி கொடுக்கும் விபூதிக்கு பலன் கிடைக்கும். வாக்கு சக்தி இப்பொழுது இல்லை. கர்மசாமிக்கு சிவகங்கை மதியம் சாப்பிட்டு போப்பா. வேற என்னன்னு பார்த்துக்கலாம். பௌர்ணமிக்கு வா. சிவகங்கை கரையினிலே சிவகாமி தவம் இருப்பாள். கடன்கள் பற்றி மனவேதனை அடைந்து வந்தது யார்? கடன்கள். சிற்சபையில் ஈசனோடு அங்க கும்பிட மாட்டியா? சேர்ந்து நடம் ஆடிடுவாள். அழகான தில்லை வனம். அன்னை அவள் காளியம்மா வராள. எங்க இருக்கா? பக்கத்துல வா. உன் பையன் இருக்கானா உனக்கு? எங்க இருக்கான்? ஏன் வேலைக்கு போக மாட்டானா? கண்ணை முடிக்காமா? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. அஞ்சே கால் ஆண்டுகளாக கிரகங்கள் சரியில்லைன்னு சொல்லி பல இடத்துல போய் விளக்கங்கள் கேட்டும் இன்னும் என் சோதனை தீரலை என்பது உன்னுடைய வேதனை. ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கையை சரியாக அமைக்கப்படவில்லையே என்ற ஒரு சங்கடமும் உன் உள்ளத்தில் இருக்குது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய கடன்களை தீர்த்து தாரேன். இது கிரகங்களால் ஆன பிரச்சனை தான். இது தீரக்கூடிய நாள் தை மாதம் 8ஆம் தேதி வரை இருக்கிறது. சற்று பொறுமையாக இருந்தால் வெற்றி கிடைக்கும். வேறு என்ன வேணும்? அவருடைய உடம்பை எழுப்பித்தார, குழப்பம் இல்லாமல் ஆக்கித்தார. இந்த அப்படி ஆயுள் கண்ட வராத மகளே போயிட்டு வா. கர்மசாமிக்கு என்ன டீ? கிரீன் டீ வச்சு எடுத்துக்கிட்டேன். பிள்ளையார் தெரிகிறாரே, பிள்ளையார் கோயில் எங்கே இருக்குது? வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். ஒரு இடத்த பில்டிங்கோடு விற்கணுமா, இடத்த மட்டும் விற்கணுமா? பில்டிங்கோடு விற்று தந்தால் போதுமா? கருப்பசாமி ஆவணி மாதம் 27ஆம் தேதிக்கு உட்பட அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னைய பார்ப்பீங்க. கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? ஓம் இந்த மகனே வெற்றி அடைவாய். உனக்கு தொழில் செப்டம்பர்லேருந்து தொடங்கும். என்ன நல்லா புண்ணியமாயிருமா? வாழ்க்கை. சாப்பிட்டு போங்க. யாருக்கடா ஆரோக்கியமாக உடல்நிலை சரியில்லை? கால் வந்துட்டு வா. அதை அப்படி பிடிச்சிக்கணும், விட்டுருவே கூடாது.
நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு. மகளே, நுரையீரல் சம்பந்தமாக டெஸ்ட் எடுத்தீங்களா? எடுக்கணும், புரியுதா? ஏன்னா பிரீத்திங் மூச்சு சம்பந்தமான சில சமயத்தில் பெருமூச்சு விடுறது மாதிரி இருக்கா, அதனால் கொஞ்சம் பார்க்கணும். ஆனால் உள்ள பாதிப்பு இல்லை. ஆனால் அந்த டெஸ்ட்டு மூலம் அந்த டெஸ்ட்டு தான் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நான் சொல்லலை, பார்த்துக்கணும். வேறு உனக்கு என்ன செய்யணும்? கண்ணை மூடு. பொம்பளை பிள்ளை தான் கிடைக்கும். அடுத்தும் பையன் தான் வேணுமா? கண்டிப்பாக வேணுமா? கண்ணை மூடுறா பார்க்கட்டும். நீ திறந்துக்கா, நீ கண்ணை மூடு. கர்ப்பப்பையில் ஒரு இடத்துல வீக்கம் இருக்குன்னு ரிப்போர்ட் இருக்குது. எஸ், கால் வந்துட்டு வா, அது போகுமான்னு பார்ப்போம். கர்ப்பசாமிக்கு சங்கிலி கர்ப்பசாமி வராரு. அவங்க ஏரியாவில் இருக்காரா? இந்தா, நான் கர்ப்பசாமி உனக்கு மகனா பிறப்பேன். கற்பண்ணன் பேர் வச்சுக்கா, என் பேரை வச்சுக்கா. விட்றா, வெற்றி உண்டு. நல்லா உன்னுடைய கட்டியை பற்றி கவலைப்படாத. குழந்தை தோன்றியாச்சு, போயிட்டு வாங்க. வயிறார சாப்பிட்டு போங்க. கல்யாணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? வாங்க அண்ணாச்சி அவர்களே, வாங்க. விழுந்துடக்கூடாது, பொறுமை வேணும். உங்கள் வயதுக்கு ஏன் இவ்வளோ படபடப்பு? நான் உட்கார்ந்துருக்கேன், நீங்கள் ஏன் அவசரப்படுதீங்க? அவசரமே படக்கூடாது, நிதானமாக வந்தால் போதும், கவலையே கூடாது. சரியா? கால் வந்துட்டு வாங்க. வீட்டுக்கு அப்பால் பழைய காலத்தில் உள்ள ஒரு கிணறு உண்டு மப்பா. கிணறு கிடக்கா? அதனுடைய அடிப்படையில் ஆதியில் ஒரு சிறு தெய்வத்தை வணங்கிய இடம் உண்டு. இருக்கா அந்த இடத்துல? இருக்கு. உன் வீட்டுக்குள்ள ஒரு பெண்மகளுடைய ஆத்மா தெய்வமாக வருவதுண்டு. அவைகள் இப்பொழுது வீட்டை விட்டு அகன்று விட்டன. அதனால் 1.25 ஆண்டுகளாக திருமணம் சம்பந்தமாக முயற்சிகளும் மனவேதனைகளும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். இது கிரகமா இல்லை வேற எதுவும் செஞ்சு எங்களை குழப்பிட்டாங்களா ஐயா அப்படிங்கிற ஒரு மனநிலைகளும் உன் உள்ளத்தில் ஓடுது. கால் ஒன்று சொல்லலாம். கர்ப்பசாமிக்கு மனைவி அம்மா பேர் என்ன பேரு? உங்கள் பொண்டாட்டி பேர் என்ன பண்ணணும்? அவங்களுக்கு என்னாச்சு? உன்னுடைய உடல்நிலைகளை பார்த்தேன். ஜாயிண்டெல்லாம் கொஞ்சம் பலவீனமாகி தடுமாற்றமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இருக்கும். அது நோய் தானே தவிர வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வருஷத்தில் திருமண சொந்தமான முடிவை வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணுப்பா? சொந்தத்தை நம்பாதே, அசல்ல தொடர்பு இருக்கு. சரியாக 2.5 மாதத்தில் முடியும். ஆடி முடிந்து ஆவணியில் நடக்கும். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? பெண்மகள் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க. தன்னை மறந்து நின்னா அதுக்கு நான் என்னையா செய்வேன்? பொம்பளை பிள்ளைக்கு என்ன? கால் வந்துட்டுவாங்க. ஆளை சொல்லணுமா நகை வேணுமான கேட்கணும். அவர் என்ன பண்ணணுமோ நகை தான் விரும்பாரு. இவர் அப்படி சொல்லக்கூடாது, வெள்ளங்கமாக பேசுவாங்க. ஏற்கனவே ஒரு கோயிலில் கனி வச்சது இருக்க. எந்த கோயிலில் போய் கட்டிங்க? பார்த்துருக்கா? அது அங்கே ஒரு கனி கிடக்கு, அதுக்கு விடை சொல்லலை. நான் வர வச்சு தரமுன்னு சும்மா சொல்லிட்டானே தவிர அது வந்து சேரலையே. சரானா இன்னொரு தடவை கால் வந்துட்டோம். அதுவும் அதுவும் கருப்பசாமி கோயில் தான்ப்பா. சரி, ஆமாம். சரானா இல்லை, மானாமதுரை கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். சொந்த பந்தம் என்று துன்பம் இன்பம் என்று மந்த மதியாலே மதித்திருந்தேன்.
எல்லாரையும் நம்பி வாழ்க்கையில் நிறைய வீணான செய்திகளையும் வீணான செயல்களையும், மனிதனுக்கு மனிதன் பகை ஏற்படுமா, நல்லதுதானே என்று சொல்லி அள்ளி கொடுத்ததும் இன்று கிள்ளி கொடுத்து வாங்குவதற்கு வழியில்லாத வேதனையும் பெற்று கண்ணீரும் கவலையுமாய் உயிருக்கு ஆபத்து வருமோ என்ற பயத்தோடு என்னை காண வந்தீர்கள் மக்களே. கால் ஒன்றுவாங்க. பொன்பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டேன். ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கும். எதில் இருக்கும்? வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன். நடந்ததெல்லாம் விட்டுரு, நடக்க போகிற வாழ்க்கையை நல்லாக்கி தாரேன். இருக்கிற துணைக்கு செல்வத்தை கொடுத்து சீரோடு வாழ வைக்கிறேன். அந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டாம். எல்லாமே தங்கமாக பிறக்கும், தரத்தோடு வாழும், யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய கணவருக்கு நிலையான வேலை இருக்கும், போட்டி இல்லாமல் நடக்கும், வெற்றியாகி தரேன். இன்னொரு வீடு வாசலை உருவாக்கணும், வா, உயிர் கண்டம் இல்லாமல் காப்பாற்றி தர மகனே. செல்வமாக நான் காசு தந்ததுக்கு காரணமே அதுதான், பணம் வந்துடும். என்னது இது? அந்த இடத்துக்கு நான் வெற்றியாகி தரேன், புண்ணியமாயிரு. பக்கத்தில் வரலாம். மகாசக்தி, கள்ளமில்லாத மனிதன், கால் உளைச்சல் தாங்காத தலைவன், வேதனை தீரும், வெற்றி உண்டு. தீர்க்கலாம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? யாருன்னு பார்க்கணுமா? சரி, ஓகே, பார்க்கலாம். தேவகோட்டை எல்லை, தேவகோட்டை, தேவகோட்டை அண்ணன் உங்களுக்கு கால் வந்துட்டார். அவர் எப்படி காரைக்குடிங்கிற வந்து நிற்கிறாரு. மாவட்டம் யார் மாவட்டம்? எங்கே நிம்மதி அங்கே என்ன வேண்டும்? ஆமாப்பா, உங்கள் வீட்டுக்கு நான் கருப்பசாமி முன்னோர்கள் வணங்கி வந்த தெய்வமாச்சே. நீங்கள் இப்போ இடைப்பட்ட காலத்தில் சும்மா சல்யூட் வச்சுட்டு போகிறீங்களே தவிர என்னை கண்டுக்கலையப்பா. கால் வந்துட்டு வாங்க. பிறந்த நாடே, உன் கடத்தை தீர்த்து தாரேன், வெற்றியாக்கி தாரேன். பத்திரத்தை மட்டும் யாருக்கும் கொடுக்காங்க. ஐயன் கருப்பசாமிக்கு, ஐயன் கருப்பசாமிக்கு. அப்படியா? சரி, ஓகே, சரி, காப்போம். நல்லது. திருச்சி எல்லை, திருச்சி திருச்சி தாடா டுக் டுக். கிரீன் டீ என்ன? மகனின் வாழ்க்கையை பற்றி காட்டுவதவங்க யாரு? என்னம்மா பையனுக்கு? கால் வந்துட்டாங்க. விநாயகர் கோயில் பக்கத்தில் இருக்கா? மாரியம்மன் இருக்காளா? ஆடியில் கூடு ஊற்றுவீங்களா? நாங்கள் ஊற்ற மாட்டோம், போய் குடிச்சிட்டு வந்துடுவோம்ன்றியா? கால் வந்துட்டு வா. உன் மகனுடைய மனதை போய் பார்த்தேன். தேவையில்லாத ரெண்டு சிநேகித நட்பால லட்சங்களை இழந்து திரும்பி கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவன் போய் லாக் ஆகிட்டான். அதுக்கு ஒரு பொம்பளை வழிகாட்டி
புரியுதா? அவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி கொண்டு வரேன். இழந்த பணத்தை மீட்ட முடியாது என்பது உத்தரவு. பணம் வேணுமா? மகன் திருந்தணுமா? கால் வந்துட்டு வா. இந்த நஷ்டம் அவனுக்கு பாடமாக இருக்கட்டும். அவனுக்கு நிரந்தர உழைப்பை கொடுத்து வெற்றியாக்கி தரேன். தவறான ஒரு பெண்ணோட பழகுதான், அதுலேருந்து மீட்டி தரேன். ஒரு கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க, நான் வாழ்க்கையை பற்றின்னு சொல்லியிருக்கேன். கட்டி கொடுத்துருக்கீங்களா? கால் வந்துட்டு வா. குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யாரும் உண்டுமா? திருச்சி எல்லை குழந்தை சம்பந்தமாக என்னம்மா வேணும் உனக்கு? பிள்ளைக்கு அப்பா எங்க இருக்காரு? கண்ண முடி. கால் வந்துட்டு வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. சி சி சிங்கமா இருக்க. சி இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஆமா, பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு எது நாகரீகம். வருத்தப்படக்கூடாது. தவறான பாதையில் போய் குழியில் விழுந்துட்டா அவளை மீட்டி கொண்டு வருவது கஷ்டம். ஆனாலும் இந்த பிள்ளைக்காக அவளை தூக்கி எடுத்து கொண்டு வந்து சேர்க்குறேன். ஆனால் அவள் வீட்டுக்காரன் அவளை ஏற்றுக்கிட மாட்டான். அதுக்கும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். பொறுமையாக இருந்து சகித்து தண்டு நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். கால் வந்துட்டு வா. சரி, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. விதியை வென்றார் இல்லை. ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் ஆண்டார் மீண்டும் வரப்போவதில்லை. பிரிந்த உயிரையும் கடந்த காலத்தையும் பேணிக்காத்தார் பூதலத்தில் யாரும் இல்லை. வா மகளே, கொண்டு வந்து சேர்க்கிறேன். குடும்பமாக ஒன்று சேர்த்து வாழ வைக்கிறேன். 7 முறை நீ என்னையை சந்திக்க வேண்டியது. எத்தனை முறை? ஆமாம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. திருமணம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் என்னடா திருமணம்